இப்போ வந்து பார்த்தோன்னா, கொரியன் ஆக்டர் சங் ஜெய்ரம் அவர்கள் வந்து பார்த்தோன்னா, மிகப்பெரிய அளவுல தன்னுடைய வீட்டிலேயே வந்து தற்கொலை பண்ணி இறந்திருக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவுல எல்லோருக்குமே அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்கு. 39 வயதே ஆகக்கூடிய நடிகருக்கு ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு? என்ன பிரச்சனை அதுக்கு பின்னாடி இருக்கும்? ஏதாவது பிரச்சனை இருந்ததா? அவருக்கு ப்ரெஷர் இருந்ததா? அப்படின்னு கேட்டு வந்துட்டுருக்காங்க. இவரு நெறைய திரைப்படங்கள்ல வந்து பார்த்தோன்னா நடிச்சிருக்கிறாரு. பல கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாரு. ஆக்ட்ரஸ் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தான் இவர் சினிமாவுக்குள்ளே அறிமுகமாகியிருக்காரு. கொரியன் ஆக்டராக இருக்கக்கூடிய சஞ்சய் ரிமோ அவர்கள் இப்போ காலமாகி இருக்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. எதற்காக இந்த முடிவு எடுத்தார்? அதுவும் 2 பக்க அளவில் வந்து பார்த்தோன்னா இவர் கடிதம் ஒன்று எழுதி வச்சிருக்காராம். அதில் அப்படி என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத பற்றி இன்ன வரைக்கும் வெளியாகல. காவல்துறை இப்போ ரொம்பவே தீவிரமாக விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. என்னதான் நடக்கும் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இப்படி பிரபலங்களாக இருக்கக்கூடிய நடிகர்கள் ஏன் இந்த மாதிரியான ஒரு தைரியம் இல்லாத முடிவை எடுக்கிறாங்க? அப்படி என்ன பேசி தீர்க்க முடியாத ஒரு அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கும். அவங்கள இந்த நெருக்கடிக்கு தள்ளக்கூடிய அந்த விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆதங்கத்தோட கேட்டு வந்துட்டுருக்காங்க. அவர் என்னுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ நடிகர் சிவா அவர்கள் அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மக்களால் கொண்டாடப்படுறாரு. இப்போ வந்து பார்த்தோன்னா சமீபத்தில் ஒரு ஆடியோ லான்ச்சுக்காக வந்திருக்கிறாரு. அதில் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தா, உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்றதை தாண்டி அகில உலக சூப்பர் ஸ்டார்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூதுகவும் அப்படின்ற பார்ட் 2 அந்த படத்தோட பார்ட் 2ல் தான் இவர் வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து இதற்கான ப்ரமோஷன் வேலைகளில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்களா. அந்த நேரத்தில் அந்த ஒரு விழாவில் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காரு சிவா அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது தமிழ்நாடு, இந்தியா மட்டும்தான். ஆனால் அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது உலக அளவில் பிளாக் ஹோல் வரைக்கும் போகும். அப்படின்றதுனால அது எனக்கு மக்களால் கொடுக்கப்பட்டது. என்றைக்குமே அதை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வேறு யாரும் இதை வாங்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்லாம் கூட அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவர் அப்படி சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.